நடிகரா இருந்த வரைக்கும் விஜய்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. பணத்தை வாங்கணுமா நடிச்சோமா அப்படின்னு எந்த சிக்கலும் இல்லாம வண்டியும் ஓடிட்டு இருந்துச்சு. எந்த சாத்தா அவரோட காதுல வேதம் ஓதுச்சோ தெரியல. திடீர்னு விஜய்க்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஆசையும் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் நடிச்ச ஒவ்வொரு படமும் வெளிவரும் போதெல்லாம் பஞ்சாயத்தோட தான் வெளிவருது. எந்த ரூபத்துல இருந்து பிரச்சனை கிளம்பும் அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு திரும்புற பக்கம் எல்லாம் இடிதான் வருது. இப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு ஏறக்குறைய விஜயும் பழகிட்டாரு அப்படின்னாலும் அவரை வச்சு படம் எடுக்கிறவங்களுக்கு தான் திக்குன்னு இருக்கு. தெரி படத்தோட வெற்றியை தொடர்ந்து விஜய் நடிக்கிற அவரோட 60வது படத்தை விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சுட்டு வருது. விஜய் வச்சு ஏற்கனவே அழகிய தமிழ் மகன் படத்தை இயக்கிய பரதன் தான் இயக்கிட்டு வராரு இந்த திரைப்படத்தை. பேர் வைக்காமலேயே ஷூட்டிங்கை தொடங்கி ஏறக்குறைய 75% படப்பிடிப்பும் முடிஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் இறுதி கட்டத்தை எட்டி இருக்க நிலையில இந்த படத்துக்கு எங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை அப்படின்லாம் தலைப்பு வைக்க முடிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. அது தொடர்பா நிறைய யூகங்களான செய்திகள் கூட வெளிவந்துச்சு. யாருமே யூகிக்காத ஒரு தலைப்பை, அதாவது பைரவா அப்படின்ற தலைப்பை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. விஜய் படத்தோட தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானதும் விஜய் ரசிகர்கள் வழக்கம் போல மகிழ்ச்சியில இருந்தாங்க. அவங்களோட மகிழ்ச்சியில மண்ணாலி போடுறதுதான் வழக்கம் போல அஜித் ரசிகர்கள் பைரவா தலைப்பை வச்சு நக்கல் அடிச்சிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பைரவா அப்படின்றது தமிழ் பேரே இல்லை அப்படின்னும் இது ஒரு வடமொழி சொல் அப்படின்னும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால பைரவா படத்துக்கு வரி விலக்கு கிடைக்காது அப்படின்ற பட்டிமன்றத்தை வேற ஆரம்பிச்சிருக்காங்க. படத்துறையினரும் ஆரம்பிச்சுட்டாங்க.